Hello friends, welcome to Sha Samayal. இன்னைக்கு நம்ம சம்மர் சீசனுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ரிஃப்ரெஷ்மென்ட் கொடுக்கிற வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஜூஸ்ல உடம்புக்கு நிறைய குளிர்ச்சியான பொருட்கள் எல்லாம் சேர்த்திருக்கேன். நீங்க இன்னும் Sha Samayalக்கு சப்ஸ்கிரைப் செய்யலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் நீங்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா லைக் கொடுத்துருங்க. நான் வந்து தர்பூசணியில் அரைப்பழம் தர்பூசணி எடுத்திருக்கேங்க. அதில் இருக்கிற கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த தர்பூசணியை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா புத்துணர்ச்சி தரதுக்கு நான் 10 புதினா இலை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பனக்கல்கண்டு. உங்கள் வீட்டில் பனக்கல்கண்டு இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு. ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ஜூஸ் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக நல்லா ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா இது குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது 5 க்யூப் ஐஸ் சேர்த்து இது நல்லா நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். ஒரு கிளாஸில் 3 க்யூப் ஐஸ் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக வாட்டர்மெலனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் 2 கிளாஸ்லேயும் சேர்த்துக்கிறேன். இது வந்து சப்ஜா விதைங்க. இது கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறேன். சப்ஜா விதை வந்து ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஜூஸை ஊற்றிக்கலாம் அந்த கிளாஸில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்பவும் நல்லது. தர்பூசணி நம்ம கடித்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இதில் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலைங்க. டெக்கரேஷனுக்காக சைடில் லெமனோட ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்ததுடனே நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப டேஸ்டியான ரெஃப்ரெஷ்மெண்ட்டான தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்மெண்ட்டான ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.